Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5ல் எக்ஸாம்பிள் 15 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 16லேருந்து சால்வ் பண்ணுவோம். அந்த 16லேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் தேவை. ஸோ அதை தான் இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரானா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அப்ளிகேபிள் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். லெட் f&g two real functions continuous at a real number c அப்படின்னு இருக்குன்னா then ஸோ ரெண்டுமே ரியல் ஃபங்க்ஷனாக இருக்குது, continuous at the real number c இருக்குன்னா then f plus g is continuous at x equal to c. ஸோ f தனியாக x கண்டினியூஸாக இருக்குது at the point c இருக்குது, g தனியாக கண்டினியூஸாக இருக்குது at the point c இருக்குன்னா then limit extends to c, f plus g இருக்குல்ல ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஃபங்க்ஷன் அதுவுமே கண்டினியூஸாக இருக்கும் அதே பாயிண்ட் சியில். சிமிலர்லி எஃப் மைனஸ் ஜி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறதும் நமக்கு என்னவாக இருக்கும், கண்டினியூஸ் அட் தி பாயிண்ட் சியில் இருக்கும். அண்ட் தென் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது எஃப் இன்டூ ஜி பண்ணுறதும் நமக்கு என்னவாக இருக்கும், கண்டினியூஸ் அட் தி பாயிண்ட் சியாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் என்ன நமக்கு, ஃபோர்த் ஒன் என்ன, எஃப் பை ஜி டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் ஜி ப்ரொவைடட் என்னவாக இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது, தட் இஸ் ஜி ஆஃப் சி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து வர போகிற எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 16 என்னன்னு பாருங்க. prove that every rational functions is continuous. rational function எல்லாமே continuous அப்படின்னு சொல்றாங்க. rational என்ன, p by q ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா it is rational. அப்போ solution, since the rational function can be written as, எப்படி எழுதலாம் ஒரு rational function, f of x p of x by q of x, where p of x என்றது polynomial, q of x ஒரு polynomial, polynomial by polynomial, p by q ஃபார்ம்ல எழுதுறது, that is your f of x, provided your q of x is not equal to 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். where p of x and q of x both are என்னது, polynomials, ரெண்டுமே வந்து நமக்கு polynomial functions. okay, then domain of f of x is the set of all real numbers. எல்லா இடத்துலையும் except the point g of q of x, அதாவது denominator எங்க 0 ஆகுமோ அந்த பாயிண்ட் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் it is defined, that is real number-ஆ இருக்கும், ரைட்? இந்த denominator மட்டும் 0 ஆகக்கூடாது, numerator 0 ஆகலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, பட் denominator cannot be equal to 0. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். since we know that polynomial functions are continuous, மேலே நம்ம பேசணும், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் தான் பேசணும், polynomial function எல்லாமே continuous. அப்போ p of x continuous, q of x-உம் continuous, ரெண்டுமே continuous, ரைட்? ஏன்னா p of x செப்பரேட்டாக ஒரு polynomial, q of x செப்பரேட்டாக ஒரு polynomial, அப்போ ரெண்டும் continuous அப்படி இருக்குன்னா p of x by q of x என்னவா இருக்கும், that is also continuous provided your q of x is not equal to 0. therefore p by q ஃபார்ம்ல இருக்க இது கண்டினியூஸ்னா இதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன, f of x, so f of x is continuous. அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின், ஓவர், ரைட்? தென் எக்ஸாம்பிள் 17. ஸோ 17th எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் தி கண்டினியூட்டி ஆஃப் தி சைன் ஃபங்க்ஷன். சைன் என்ன, SINE, சைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ரைட்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ், அது எப்படிங்கிறத இங்கே நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ சைனோட கிராஃப் ஆக்சுவலி வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், சைனோட கிராஃப் ஆக்சுவலி எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே +1க்கும் இங்கே -1க்கும் இன்பிட்வீனில் இருக்கும், 0ல் 0, ஸோ இப்படி வருமா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் யுவர் சைன் ஃபங்க்ஷன், ரைட்? சிமிலர்லி காஸ் ஃபங்க்ஷன் மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். ஸோ நமக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே பிரேக் ஆகாது, ஸோ தட் தே ஆர் கண்டினியூஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபார்முலா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன், சின்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x equal to 0, இதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரியே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x equal to 1, இந்த ரெண்டு விஷயத்தை அப்ரோச் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸுக்கு 0 இங்கே டேரெக்டாக கொடுத்தா என்ன, sin 0 என்ன, 0, அதுதான் இங்கே நம்ம பேசுகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா சிமிலர்லி cos 0 என்ன, 1, ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். யூஸ்வலி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த c-யை டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுவோம். இங்கே sin x தான் நமக்கு ஃபங்க்ஷன், அந்த எக்ஸுக்கு 0 டேரெக்டாக போட்டிங்கன்னா sin 0 0, cos 0 1, அதுதான் இங்கே பேசுகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா ப்ரூஃப் போவோம். லெட் c be any real number, put x equal to c plus h. in terms of h வச்சு நம்ம பேச போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c, we know that h tend to 0, அதாவது x நான் c க்கு அனுப்புனா x வந்து என்ன பண்ணுறேன், c க்கு டென் பண்ணனா, அப்போ x c-ஆ மாறிச்சுன்னா c equal to c plus h-னு வருமா. தென் இந்த c எங்கே கொண்டு வந்தால் c minus c equal to h, that is h equal to 0. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், when x approaches to c, your h approaches to
0. Right, therefore limit x tends to c, f of x is nothing but limit x tends to c sin x. So அப்போ limit h tends to 0 sin of c plus h. So அப்போ டேரெக்டாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பட் எனிவேஸ் போடலாம். sin limit h tends to 0 sin a plus b ஃபார்மில் இருக்கா, அப்போ sin a cos b plus cos a sin b. அப்போ h பிளேஸில் நான் 0 போட்டால் என்ன ஆகும், sin c into cos h plus limit h tends to 0 cos c into sin h. ஸோ அப்போ என்ன வரும், h பிளேஸில் 0 கொடுத்தீங்கன்னா cos h எனக்கு என்ன தெரியும், மேலே தான் பேசணும். limit h tends to 0 cos h ஓட வேல்யூ 1. சிமிலர்லி limit h tends to 0 sin h, இது கான்ஸ்டன்ட் ரைட், அதனால வெளியில் வச்சுட்டோம். சிமிலர்லி sin c யும் கான்ஸ்டன்ட், அதனால அதை அவுட் சைடில் வச்சாச்சு. ஸோ sin c into 1 plus cos t into 0, அப்போ இது டோட்டலாக 0 will get just sin c which is equal to f of x. அப்போ limit x tends to c, f of x equal to f of c ன்னு வந்துடுச்சு. therefore your f is continuous at the every point of real number. அதாவது c வந்து நம்ம ரியல் நம்பராக எடுத்துருக்கோம், அப்போ continuous at every real number. நம்ம இப்படி தான் h வச்சு தான் பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இங்கே டேரெக்டாக கூட பேசிடலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, ஏன்னா இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் மாதிரி தான், டேரெக்ட் சிம்பிள் ஃபங்க்ஷன், எந்த வித டெரிவேட்டிவும் இல்லை, தட் இஸ் ஸ்பிளிட் அப்பும் இல்லை, டேரெக்ட் ஃபங்க்ஷன். அப்போ டேரெக்டாக எக்ஸ் பிளேஸில் சி கொடுத்தா என்ன வரும், சைன் சி விச் இஸ் நத்திங் பட் யுவர் எஃப் ஆஃப் சி, அவ்வளோதான். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி வந்துடுச்சு. ஸோ தட் இட் இஸ் கண்டினியூஸ், டேரெக்டாகவும் பேசிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை ரைட். நம்ம இங்கே ஹெச்சோட ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் sin x continuous. Similarly note the similar proof may be given for cosine function. இப்போ நான் இங்கே எங்கெல்லாம் sin பேசணும் அது எல்லாத்துக்கும் காஸ் பேச போகிறேன். இன்கேஸ் நான் ஹெச் ஃபார்முலா இதை யூஸ் பண்ண போகிறேன்னா அப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்கும், காஸ் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச்னு வருமா, அப்போ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இந்த சைன் பி இந்த இடம் 0 இருக்கும், இந்த இடத்துல மட்டும் வேல்யூ வரும் விச் இஸ் காஸ் ஹெச் மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும், அவ்வளோதான் விஷயம் ரைட். ஸோ தட் இஸ் யுவர் தட் கேஸ் ஃபார் காஸ் ஹெச். அப்போ காஸ் கொசைனும் வந்து நம்மளுக்கு காஸ் எக்ஸும் வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும்ன்றது தான் இந்த ப்ரூஃப். தென் எக்ஸாம்பிள் 18 என்னன்னு பார்ப்போம். சிமிலர்லி tan பேச போகிறோம். அப்போ ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x. இதே மாதிரி காட்டு சீக்கன் கொசிக்கன் எது கேட்டாலும் சேம் ப்ரொசீஜர். நமக்கு என்ன தெரியணும் மெயினாக, சைனும் காசும் கண்டினியூஸ்னு தெரிஞ்சால் போதும். சைன் பை காஸ் பண்ணிங்கன்னா tan, 1 பை சைன் பண்ணிங்கன்னா கொசிக்கன், 1 பை காஸ் பண்ணிங்கன்னா சீக்கன் ரைட். 1 பை காட் tan பண்ணாலும் சரி, ஆர் காஸ் பை சைன் பண்ணாலும் சரி, வில் கெட் காட். அப்போ சைன் காஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதாவது tan x வந்து நம்ம கண்டினியூஸ்னு சொல்லணும். அப்போ வாட் இஸ் யுவர் ப்ரொசீஜர், கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x. நமக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் tan xனா sin x பை காஸ் எக்ஸ் வந்து நமக்கு tan xன்னு தெரியும். அப்போ tan x நான் என்ன பண்ணிக்கிறேன், sin x பை காஸ் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். திஸ் இஸ் டிஃபைன்டு ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் சச் தட் காஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன், ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் நாட் 0வா இருக்கணும். ஏன்னா எஃப் கண்டினியூஸ் ஜி கண்டினியூஸ்னா எஃப் பை ஜி கண்டினியூஸ். எப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 0வா இருக்கக்கூடாது. அப்போ காஸ் எக்ஸ் நான் 0வா இருக்கணும். காஸ் எப்போல்லாம் 0 வரும், ஆட் மல்டிபிளாக பை பை 2 எல்லாத்துலேயும் 0 வரும். அப்போ ஆட் மல்டிபிள்னா என்ன, 2n + 1 பை பை 2. அதாவது யுவர் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2n + 1 பை பை 2. ஏன், ஏன்னா 2n + 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ணுக்கு 1ன்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஆர் 0 கொடுத்தா கூட 1 பை பை 2 காஸ் பை பை 2 0 ஆகிடும். எண்ணுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 3 பை பை 2 0, 2 கொடுத்தீங்கன்னா 5 பை பை 2 0. அப்போ காசு எல்லாத்துலேயும் 0 வரும். காசு 0 வரதுனால டினாமினேட்டர் 0 இருக்கிறதுனால இட் இஸ் நாட் டிஃபைண்டாக போயிடும். ஸோ அதான் இங்கே சொல்லிடுறோம், இந்த டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஃபார் ரியல் நம்பர் சச் தட் காஸ் எக்ஸ் 0வா இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஆட் மல்டிபிளாக பை பை 2வா இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, சின்ஸ் சைன் எக்ஸ் அண்ட் காஸ் எக்ஸ் போத் ஆர் கண்டினியூஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயம் மேலே தான் பேசணும். அப்போ எஃப் கண்டினியூஸ் g continuousனா f by g is also continuous provided என்ன இருக்கணும் கண்டிஷன், டினாமினேட்டரில் இருக்க cos x வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போ நான் ஜீரோ எப்போ வரும், x is not equal to 2n + 1 பை பை 2 இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். therefore tan x is continuous wherever it is defined. wherever it is defined னா என்ன அர்த்தம், ஜென்ரலாக எல்லா ரியல் நம்பரும் நம்ம பேசிட முடியாது. இந்த பாயிண்ட்லலாம் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் ரைட். தட் இஸ் எக்ஸ் வந்து 2n + 1 பை பை 2 இருக்கப்பலாம் இட் இஸ் நாட் கண்டினியூஸ். அப்போ இந்த பாயிண்டெல்லாம் தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் உங்களோட tan x வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பேசுகிறோம் ரைட். இதே விஷயம் இன்கேஸ் கொசிகன் எக்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1 பை சைனுன்னு எழுதிக்க வேண்டியதான் ரைட். கொசிகன் எக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொசிகன் எக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், 1 பை சைன் எக்ஸ். சின்ஸ் 1 இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்போவுமே கண்டினியூஸ் தெரியும். அதே மாதிரி sin x கண்டினியூஸ் இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். அப்போ f கண்டினியூஸ் g கண்டினியூஸ் ப்ரொவைடட் sin x எப்போல்லாம் 0 வருமோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ ப்ரொவைடட் sin
ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்துலேயும் கண்டினியூஸ்னா அப்போ 1/sin x எஃப் கண்டினியூஸ் ஜி கண்டினியூஸ்னா f/g இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அப்போ கொசிகன் கண்டினியூஸ் சிமிலர்லி சீக்கன் எக்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா சீக்கன்னா என்ன 1/cos x அப்போ 1/cos x எப்போ 1 கான்ஸ்டன்ட்டு கண்டினியூஸ் cos xம் கண்டினியூஸ் மேலே பேசிட்டோம் அப்போ f/g கண்டினியூஸ் ப்ரொவைடட் cos x இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் எப்போல்லாம் 0 வரும் எக்ஸ் வந்து ஆட் மல்டிப்ளா π/2 இப்போ நம்ம பேசின மாதிரி தென் நெக்ஸ்ட் என்ன இன்னும் ஒரு ஐடென்டிட்டி என்ன இருக்குது காட் ரைட் அப்போ கோ டேஞ்சன்ட் காட் ஆஃப் தீட்டா ஆர் காட் ஆஃப் எக்ஸ் இதை வந்து நம்ம 1/tan x கூட எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம tan x கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணதுனால அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் cos x by sin x since நமக்கு தெரியும் cos x continuous sin x continuous provided sin x எங்கெல்லாம் 0 ஆகாதோ அந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் தட் இஸ் n பையில் வந்து நமக்கு sin 0 ஆகிடும் அந்த n பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் x is not equal to n பை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் இந்த cot x வந்து 0 சாரி கண்டினியூஸ் அவ்வளோதான் ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ரிசல்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு கண்டினியூஸாக இருக்கும் ஸோ இப்போ என்னென்ன பேசுகிறோம் பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டினியூஸ் ரேஷனல் ஃபங்க்ஷன் p/q ஃபார்மில் இருக்கிறதும் கண்டினியூஸ் பேசிட்டோம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் பேசிட்டோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது பேசிட்டோம் அவ்வளோதான் ரைட் ஸோ இந்த 4 விஷயம் நமக்கு பேசிக்காக தெரியணும் அடுத்த செக்ஷன் நமக்கு என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இப்போ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்த்தோம் அதே மாதிரி காம்போசிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸாக இல்லையா அதெல்லாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் அதோட வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்டான இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.